இருக்கிறோம். செய்தொண்டர் புராணம் சைவத்துல நாயன்மார்களினுடைய வரலாற்றை விவரித்து சொல்லக்கூடிய ஒரு நூல் பெரிய புராணம். அதுபோல கௌமாரத்துல முருகப்பெருமானினுடைய அடியார்களை வரலாறை சிறப்பித்து முழுமையாக கூறக்கூடிய நூல் செய்தொண்டர் புராணம். இந்த செய்தொண்டர் புராணத்துல இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய முருகப்பெருமானினுடைய ஒரு உத்தமமான அடியார் அந்தக கவி வீரராகவர். அவருடைய திருச்சரித்திரத்தை இப்ப சிந்தனை பண்ணலாம். முருகாச்சரணம். முதல்லயே இந்த சரித்திரத்தை சொல்லும் பொழுது பொதுவா நம்ம ஆரம்பிக்கிற விஷயங்கள் எல்லாமே அவர் இங்க பிறந்தார், இது அவருடைய ஊர், அவர் இந்த சமூகத்துல பிறந்தார், இப்படி இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். ஆனா இந்த ஒரு செயல், இந்த ஒரு நடந்த ஒரு சம்பவம் தான் அவரை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போய் வச்ச ஒரு சம்பவம். அதனால முதல்ல இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு மற்றது எல்லாத்தையுமே அவருடைய சரித்திரத்தை பார்ப்போம். முதல்ல காலையில இவர் குளிக்கணும். அப்ப குளிக்கிறதுக்காக தன்னுடைய மனைவி கிட்ட வெந்நீர் ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெந்நீர் ரெடி பண்ண சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கார். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகுது. ஆன உடனே கண்டிப்பா வெந்நீர் தண்ணி சுட்டு இருக்கும்ல, அதனால குளிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு குளிக்கிற இடத்துக்கு போயிட்டு அம்மா தண்ணி கொண்டு வாமா அப்படின்னோடனே இவருடைய துணைவியாரும் தண்ணியை எடுத்துட்டு வைக்கிறாங்க. தண்ணியை எடுத்துட்டு வரும்போதே நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெந்நீர்னா வெறும் கையால வெந்நியை தூக்கிட்டு வர மாட்டாங்க. ஏதோ ஒரு துணியோ ஏதோ ஒரு ஒண்ணு பிடிச்சிதான் வெந்நியை எடுத்துட்டு வருவாங்க. அந்த தண்ணி எடுத்துட்டு வரும்போதே அதுல ஒரு ஆவி பறக்கும். நடக்கிற நடையிலேயே தெரியும், ஏன்னா கையில அந்த வெந்நீர் இருந்ததுன்னா எப்படி நடப்பாங்க அப்படின்ட்டு. இந்த அம்மா அதெல்லாம் எதுவுமே இல்லாம சாதாரணமா அப்படியே தண்ணி எடுத்துட்டு டப்புன்னு கொட்டினாங்கன்னா இவருடைய அந்த குளிக்கிற பாத்திரத்துல ஊற்றும் போது வெந்நீருக்கும் பச்சை தண்ணிக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். பார்த்தாரு, வெறும் பச்சை தண்ணியா தான் இருக்கு. கையை வச்சு பார்த்தாரு, அப்பயும் பச்சை தண்ணி தான். உடனே கேட்கிறாரு, ஏமா நான் சுடுதண்ணி தானமா கேட்டேன், நீ இந்த மாதிரி பச்சை தண்ணியை கொண்டு கொடுத்துருக்கியம்மா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கு அந்த அம்மா இவரை அவமானப்படுத்தக்கூடிய வகையில ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீங்க இந்த ஊர்லயே பெரிய கவிஞராச்சே, உங்களுடைய கவி திறமையை கொண்டு, அதாவது யானையுடைய கன்றும் வளநாடுமாக பெற்று வந்தீர்களா, உங்களுக்கு இதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. இவருக்கு ஒரே சங்கடமா போச்சு. என்னடா இது, நம்மளை நம்ம புருஷனாக இருந்தாலும் நம்ம பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல மரியாதை, பணம் இல்லைன்னா மரியாதை கிடையாது. ஏன்னா யானை கன்றும் வளநாடும் பெற்று வந்தீரோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கவும் இவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. சரி, பணம் இல்லைன்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. சரி, இந்த இடத்துக்கு தேவையானது, அதாவது ஒருத்தர் இல்லற வாழ்க்கையில இருக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு பணம் ரொம்ப முக்கியம். பணம் இல்லாத நமக்கு இவங்க மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துடுறார். வீட்டை விட்டு வெளில வரும்போது இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மிகச்சிறந்த கவிஞர் தமிழ்ல. இவர் வாழ்ந்த காலத்துல இவரை அடிச்சுக்கிற அளவுக்கு வேற யாருக்குமே தமிழ் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த தமிழ் புலமை பெற்றவர். இப்ப இவருடைய பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா தொண்டை நாட்டுல இருக்கக்கூடிய பூதூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா பிறந்தாரு. ஆனா இந்த பூதூருங்கிற ஊர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பாலாறுன்னு ஒண்ணு இடம் இருக்கு இல்லையா, அந்த பாலாறுல அடிக்கடி பாத்தீங்க அப்படின்னாக்கா தண்ணி ஊருக்குள்ளார வர ஆரம்பிச்சிடும். இந்த மழை மாதம் வந்துச்சுன்னா அப்போ என்னன்னா ஊர்ல இவங்க இடத்துல நிம்மதியா வாழ முடியாது. அதனால பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க களத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் பிறந்து கொஞ்சம் வருடங்கள்ல எல்லாம் இவர்களுடைய பெற்றோர் அங்க போய் குடியேறிட்டாங்க. வடுகநாத முதலியார் அவருடைய பையன் தான் இவருடைய அப்பா தான் வடுகநாத முதலியார். இவர் களத்தூர்ல குடியேறினாங்க. இவருக்கு இளமையிலேயே, அதாவது பிறவியிலேயே பாத்தீங்க அப்படின்னாக்கா பார்வை தெரியாது, கண் பார்வை தெரியாது. இருந்தாலும் ஒரு கல்வி கற்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல தன்னுடைய முதுகுல பிறருடைய துணை கொண்டு எழுத்துக்களை எழுத சொல்லி அது மூலியமாக படிக்க கத்துக்கிட்டார். எப்படியோ பாத்தீங்க அப்படின்னாக்கா எழுதி 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 அது மூலியமா எழுத்துக்களை கற்று எப்படியோ பாத்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் ஒண்ணு வந்துச்சு. பிறருடைய துணை கொண்டு படிக்க ஆரம்பிச்சார். இப்படியாக இவர் அப்ப இவருக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, நமக்கு கண் பார்வை இல்லை, அதனால நமக்கு ஏதாவது ஒரு நம்முடைய ஜீவனத்துக்கு நல்ல ஒரு தேவை, ஏதாவது ஒண்ணு தேவை அப்படின்னு சொல்லிட்டு படிப்புல முழுமையாக கவனம் செலுத்தினார். தமிழ்ல இவர் அடிச்சுக்க ஆள் இல்லைங்கிற அளவுக்கு புலமை பெற்று வந்தார். இப்படி வந்தாலும் இவர் இப்ப இது இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தோம். இப்ப தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னாக்கா வெளில வந்துட்டார்.
வெளில வரும்போது இவருக்கு இருக்க ஒரே நம்பிக்கை வந்து தமிழ் மாத்திரம்தான், தமிழ் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொஞ்சம் தமிழ் படிச்ச மாணாக்கர்கள்லாம் உண்டு. அதுல வந்து ஒருத்தரை வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் வெளியில போறேன், மன்னர்கள் எல்லாம் பார்த்து பொருள் ஈட்டுறதுக்காக போறேன், நீ வரியா? உனக்கு வந்து நான் வந்து அதுல நான் எனக்கு கிடைக்கிற தொகையில உனக்கும் ஒரு தொகை தரேன், எனக்கு கொஞ்சம் உதவிக்கு ஆள் வேணும், நீ வரியான்னு உடனே அவரும் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மாணவரும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு நான் வரேன் குருவே உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வராரு. தன்னுடைய மாணவரை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போறார். அப்ப வந்து இவர் போறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல போகிற ஊர் வந்து திருக்கழுகுன்றம். அந்த திருக்கழுகுன்றத்துல போய் திருக்கழுகுன்ற புராணத்தை தான் முதலாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாடுறாரு. அதுக்கு அடுத்தது அப்படியே ஒரு ஒரு ஊரா வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்தந்த ஊர்ல இருந்தருள் இருக்கக்கூடிய இறைவனை பத்தி அவருக்கு அப்படியே அவர் சுவாமி கிட்ட போய் நின்றுட்டாருன்னா அந்த சுவாமியை வந்து அவருடைய மாணவர் வந்து சொல்லுவார் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு லிங்கம் இருக்காருன்னா சுவாமி லிங்க ரூபமா இருக்காருன்னா சுவாமி லிங்க ரூபமா இருக்காரு, சுவாமி வந்து ஆவுடை வந்து இத்தனை அடியில இருக்கு, பானம் இத்தனை அடியில இருக்கு, சுவாமிக்கு வந்து இந்த கலர்ல பட்டு சாத்திருக்காங்க, நாகாபரணம் சாத்திருக்காங்க, சூரிய பிரபை இருக்கு, சந்திர பிரபை இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க, கௌரி சங்கரம் போட்டிருக்காங்க, இப்படி எல்லாம் அவர் சொன்ன உடனே அதை கேட்டுட்டு அப்ப இவருக்கு அது வந்து மனசுல அப்படியே வந்து காட்சியா வர ஆரம்பிச்சிடும். சரி, ஓ இப்படி இருக்கா, சரி ரைட்டு, சிகப்பு கலர் பட்டு இந்த மாலை சாத்திருக்காங்க, இப்படி இப்படி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது சிந்தனை பண்ணி அப்படியே டக்குன்னு உடனே பாட ஆரம்பிச்சிருவார். இப்ப அம்பாளை பார்த்தாங்கன்னா அம்பாள் வந்து 4 திருக்கரங்களோட இருக்காங்க, இவ்வளவு உயரத்துல இருக்காங்க, அம்பாளுடைய நெத்தியில இருந்து பாதம் வரையும் என்னென்னலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அலங்காரம் பண்ணியிருக்கு, இதெல்லாம் கூட வந்திருக்கு அவர் சொல்ல சொல்ல இவர் அதை காதுல வாங்கிட்டு அப்படியே பாட ஆரம்பிச்சிருவார். இப்படியாக வந்து எல்லா ஊர் கோயில்லையும் இவர் போற வழி எல்லாத்துலயும் கோயில்ல போய் இறைவனை பாடிட்டே இருக்கிறாரு. அப்ப வந்து என்னன்னா சேயூர்னு ஒரு ஒரு அங்க வந்து முருகப்பெருமான் கோவில் வந்து ரொம்ப 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 பிரபலமான ஒரு கோவில். அப்ப வந்து என்னன்னா முருகப்பெருமான் சன்னதி முன்னாடி இருக்காரு. இவர் முருகப்பெருமான் சன்னதி முன்னாடி இருக்கும்பொழுது இவருடைய மாணவர் சொல்றதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிறவங்க கூட வந்திருக்க பக்தர்கள் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அடடா என்ன ஒரு அற்புதமான அலங்காரம், இப்படி ஒரு அலங்காரத்தை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்கள் ஐயாட்ட வந்து எல்லாருமே சொல்றாங்க, சாமி இன்னைக்கு ரொம்ப அலங்காரம் சூப்பரா பண்ணிருக்கீங்க, ரொம்ப பிரமாதமா இருக்காரு, முருகர் சிலை மாதிரியே தெரியல, அப்படியே சாமி பேசுற மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே இவர் மாணவர் பேசவே விடல. அதுக்குள்ள இவங்க எல்லாம் சொல்றது இவர் காதுல விழுந்துருச்சு. அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா முதல் முறையாக தனக்கு பார்வை இல்லையே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு முருகப்பெருமான் முன்னாடி வந்து அழுதுட்டாரு. அழுதுட்டு சொல்றாரு, முருகா எல்லாரும் உன்னை தரிசனம் பண்றாங்க, எனக்கு கண் பார்வை இல்லையே, இருந்தா இந்த அழகான திருக்காட்சியை ஒரு கண்கொள்ளாத காட்சியை இந்த அடியனும் தரிசிச்சிருப்பனே அப்படின்னு சொல்லி அழுத உடனே அப்போ வந்து என்னன்னா முருகப்பெருமான் இவருக்கு தன்னுடைய திருமேனி அழக தரிசிக்க கூடிய பாக்கியத்தை மாத்திரம் கொடுத்தார். பாக்கியத்தை கொடுத்து அவர் கண்ணு அந்த கொஞ்ச நேரம் மட்டும் தெரிஞ்சுது, நான் இப்படிதான் இருக்கேன், என்ன நீ தரிசனம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாரு. உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமானினுடைய திருவருளால அவருடைய திருமேனி அழக நல்லா தரிசனம் பண்ணாரு. தரிசனம் பண்ணி முடிச்ச உடனேவே வந்து சொல்றாரு, இந்த சேயூர் முருகப்பெருமான் மீது நீ வந்து ஒரு பிள்ளைத்தமிழ் ஒண்ணு பாடு அப்படின்னு. உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த சேயூர் முருகப்பெருமான் மீது சேயூர் முருகன் பிள்ளைத்தமிழ் ஒண்ணு பாடினார். அதுக்கு அடுத்தது சேயூர் முருகன் களம்பம் அதுவும் ஒண்ணு பாடினார். ரெண்டும் பாடிட்டு அங்க கொஞ்ச நாள் இருக்காரு. இதற்கு இடையில இவருக்கு ஒரு தகவல் ஒண்ணு கிடைக்குது. என்னன்னா இலங்கையில பரராசசேகரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமன்னர். இவர் வந்து தமிழ்ல அவ்வளவு ஒரு புலமை வாய்ந்தவர் அந்த மன்னர். அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவரை வந்து புலவர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் வந்து விளங்குகிறாரு. உங்களை போல ஒரு திறமை வாய்ந்த தமிழ் புலவர் அவர் வந்து பார்த்ததே கிடையாது. அதனால நீங்க அங்க போனீங்க அப்படின்னாக்கா உங்க தமிழுக்கு ஏற்ப அங்க வந்து உங்களுக்கு சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாருன்னா இங்க இருந்து இலங்கைக்கு போகணும் அப்படின்னாக்கா இன்னைய நாள்ல வந்து நம்ம ஈஸியா வந்து மெட்ராஸோ திருச்சியோ போயிட்டு நம்ம ஃபிளைட் ஏறி போயிடலாம். அன்னைய நாள்ல போறதுங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய குதிரை கும்பான கதை அதெல்லாம். ஆனா என்ன பண்றாரு, சரி அதுக்கு தேவை பொருள் கொஞ்சம் வேணும், பொருள் இருந்தா தான் நம்ம அங்க போக முடியும்னு சொல்லிட்டு அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய இங்க சேர சோழ பாண்டியர்கள் சிற்றரசர்கள் இந்த மாதிரி மன்னர்களை எல்லாம் சந்திச்சு அவங்க கிட்ட எல்லாம் தன்னுடைய கவித்திறமையை வெளிப்படுத்தி கொஞ்சம் பொருளை ஈட்டுகிறார். ஈட்டிக்கிட்டு நேரா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ரீலங்காவுக்கு போறாரு. யாழ்ப்பாணத்துக்கு போய் அங்க போய் இவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு அங்க கிடைச்சது. ஆனாலும் என்னன்னா அங்க உள்ளுக்குள்ளார ஒரு பிரச்சனை என்னன்னா இவருடைய திறமை வந்து ஏற்கனவே அங்க
சில இந்த அவை புலவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தமிழ் அறிஞர்கள்லாம் அவங்கெல்லாம் அங்க இருக்காங்க. அவங்க இருக்கும்போது இவர் வரும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் பயம். என்னன்னா, எங்க இந்த ஆள் வந்து மொத்தத்தையும் இது பண்ணிட்டு போயிட்டான்னா, பேர் வாங்கிட்டான்னா, நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை போயிடும். அது மாத்திரம் இல்லாம நம்முடைய வேலைக்கே உழ வச்சாலும் வச்சிருவான். இன்னொன்னு, உள்ளூர் மக்கள் யாரும் நம்மள அதுக்கப்புறம் மதிக்கவே மாட்டாய்ங்க. வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்து நம்மளோட பெருமையா பேசி அவனுடைய திறமையை காட்டிட்டு போயிட்டான்னா, அப்ப நம்ம திறமை இல்லாதவன் ஆயிடுவோம். அப்ப இவனை வந்து எப்படியாவது மன்னரை பார்க்க விடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ முயற்சி பண்றாங்க. ஆனா மன்னருக்கு இவர் வந்திருக்க செய்தியானது தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே எப்படியாவது வந்து இவரை வந்து நம்ம வந்து பாத்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரும் ஆசைப்படுறாரு. அதனால ஒன்றும் சொல்லிக்க முடியாத ஒரு நிலைமை. அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு இவருடைய பிறவி குறையே இவருக்கு அங்க மைனஸ் ஆகுது. என்னன்னா, கண் தெரியாத நபரை மன்னர் வந்து சந்திக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, வேணா ஒரு நிபந்தனை. மன்னருக்கு முன்னாடி ஒரு திரை போடுவோம். அந்த திரைய பார்த்து தான் நீங்க பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே திரைய போட்டாங்க. திரைய போட்ட உடனே மன்னர் வரவே இல்ல. மன்னர் வர மாதிரி வேற ஒரு ஆள உட்கார வச்சு, மன்னர் வந்துட்டாரு. நீங்க இப்ப பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து பேசலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பொழுது, இவருடைய மாணவர் கூட அழைச்சிட்டு போயிருந்தாரு இல்லையா? அந்த மாணவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சிவசிதம்பரம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, இவருக்கு அப்பவே ஒரு டவுட். என்னன்னா, இத்தன காலமா தன்னுடைய மாணவர் தன்னுடைய அனுமதியின்றி ஒரு வார்த்தை கூட பேசாதவர் என்னத்துக்கு சிவச்சிதம்பரம்னு சொல்றாரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிக்கிறார். அதுக்கு அடுத்து திரும்பவும் சிவச்சிதம்பரம் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு புரிஞ்சிருது. சரி, இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது. ஏன்னா இந்த இடத்துல சிதம்பரம்ங்கிற வார்த்தை எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, சிதம்பரம்ங்கிறது ரகசிய ஸ்தானம். சிதம்பரத்துல ஒரு ரகசியம் இருக்கு. அதான் சிதம்பர ரகசியங்கிறாங்க. அது போல இங்கேயும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. வந்திருக்கிறவர் மன்னரா இல்ல வேற ஏதாவது நம்மளுடைய புலமைய சோதிக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, இந்த நடந்த இப்படியெல்லாம் நடக்குது இல்லையா, இந்த திருவிளையாடலுக்கு ஏற்ப ஒரு பாடல் ஒண்ணு பாடுறார். இந்த பாடலை அவர் பாடுகிற பொழுதே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அங்க வந்து அந்த திரை வந்து தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. தீப்பிடிச்சு எரிஞ்ச உடனே இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த தீயை அணைக்கிறதுக்கு முற்படுறாங்க. அப்ப வந்து மன்னருக்கு தெரியுது. ஏன் வந்து திடீர்னு தீ பிடிக்குது என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கிற பொழுது விஷயத்தை எல்லாரும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே மன்னர் வந்து ஒரு புலவரை இப்படியா நீங்களாம் அவமானப்படுத்துவீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கடுமையா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திட்டிட்டு இவரை கூப்பிட்டு மன்னர் வந்து தனியா வந்து பேச ஆரம்பிக்கிறார். பேசுகிற பொழுது மன்னரும் தன்னுடைய தமிழ்ல எந்த அளவுக்கு தனக்கு ஞானம் இருக்கு அப்படிங்கிறத மன்னர் எடுத்து சொல்ல, இவரும் எடுத்து சொல்ல, இவங்க ரெண்டு பேரினுடைய அந்த தமிழ் மீது கொண்ட காதல் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெளிப்படுது. ரொம்ப பிரமாதமா தமிழை பத்தி நிறைய விஷயங்கள் தமிழ்ல அந்த முத்தமிழ்னு சொல்லுவாங்க இல்லையா, இயல் இசை நாடகம் இப்படி இப்படி எல்லாத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒண்ணு ஒண்ணா எடுத்து சொல்லி கவிதைகள்லாம் ஏற்றின உடனே மன்னருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இவரினுடைய திறமையை பத்தி மன்னர் ஒரு பாட்டு பாடுறார். எல்லா ஊர்லயும் நடக்கிறது என்ன நடக்கும், மன்னரினுடைய பிறப்புல இருந்து அவருடைய ஊரு அவர் நாடு அவருடைய வீர தீர செயல்களை எல்லாம் புலவர்கள் பாடி பரிசு பெறுவார்கள். இதுதான் நடைமுறையில நடக்கிற விஷயம். ஆனா என்னன்னா, இவரினுடைய கவித்திறமையை பாராட்டி இவரை பத்தி அந்த தேசத்தினுடைய மன்னரே, இது இலங்கை தேசத்தினுடைய மன்னர் பரராச சேகரர் அவர் வந்து பாட்டு பாடுறாரு இவரை பத்தி. அது என்ன பாட்டுங்கிறத இப்ப பார்க்கலாம். புவியே பெரும் திருவாரூர் உலாவை புலவருக்கு எல்லாம் செவியே சுவை பெறுமாறு செய்தான் சிவஞானம், அனுபவியே எனும் கவி வீரராகவன் பாடிய நற்கவியே கவி அவனில்லாத பேர்கவி கற்கவியே அப்படின்னு ஒரு தேசத்தினுடைய மன்னர் ஒரு புலவரை பார்த்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இது இருந்தது. அதுக்கப்புறம் மன்னர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு கண்டிஷன் போட்டாரு. நீங்க உடனே எல்லாம் வந்து இந்தியாவுக்கு போகக்கூடாது. நீங்க கொஞ்ச காலம் இங்கதான் இருக்கணும்னு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் இலங்கையிலேயே இந்த தமிழ் புலவரும், அதாவது நம்ம வீரராகவரும் அவருடைய மாணவரும் ஒரு வருட காலம் இலங்கையிலேயே இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இவர் போகிற பொழுது இவருக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பரிசு பொருட்களை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவருடைய அந்த பரராச சேகர மன்னர் வந்து இவருக்கு தமிழ் புலமைக்காக கொடுக்குறாரு. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தன்னுடைய மனைவியிட்ட காட்டுறாரு. காட்டிட்டு நீ சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா யானை கன்றும் வளநாடும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே
அந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தான். அந்த அம்மா வந்து நான் உங்கள தெரியாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், சரி ரைட் எல்லாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து வந்து என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மாணவருக்கு அவரு சொன்ன மாதிரியே உனக்கும் ஒரு தொகை குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்லையா? அதனால தன்னுடைய மாணவருக்கும் அவர் எடுத்துட்டு வந்த செல்வத்துல ஒரு பகுதி தொகைய வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குடுக்குறாரு. குடுத்துட்டு தன்னுகிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள கொண்டு முருகப்பெருமானினுடைய அடியார்களுக்கும், முருகப்பெருமானுக்கும் தொண்டு பண்றார். அது மாத்திரம் இல்லாம கீழ்வேளூர் முருகப்பெருமானையும், சேயூர் முருகப்பெருமானையும் பத்தி நெறைய பாடல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாடியிருக்கார். இப்படியே முருகப்பெருமானினுடைய தொண்டுகள் முருகப்பெருமானுக்கும், அடியார்களுக்கும் தொண்டு செய்து தன்னுடைய காலங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைவு செய்து இறுதியாக கந்தப்பெருமானினுடைய திருவடி நிழல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடைந்தார். இவர பத்தி அ கோ. ஆறுமுகம் பிள்ளை ஐயா அவர்களும், அ ஈவே. வேங்கட சுப்பிரமணிய பிள்ளை ஐயா அவர்களும் பாடல் இயற்றியிருக்காங்க. அந்த பாடல மட்டும் இப்ப சிந்தனை பண்ணலாம். முருகாச்சரணம். ஆறுமுகம் பிள்ளை ஐயா இயற்றிய ஒரு வெண்பா. பொன் விளைந்த களத்தூரின் புறமிருக்கும் புத்தூரில் அந்தகனாய் உதித்தவராய் ஐந்தாண்டில் புலமையுடன் செந்தமிழ் நூல் பாடி மகிழ் திரள் வீர ராகவனார் சிந்தையுறு சேயூர் வாழ் சேயோன் பொற்பதம் போற்றி. இப்ப ஈவே. வேங்கட சுப்பிரமணியம் பிள்ளை ஐயா அவர் பாடிய வெண்பாவை பார்க்கலாம். விந்தை சேர் கழுகுன்றத்து வியனுலா புராணம் சீரில் வந்துமாறு ஊருலாவும் மொழிந்து எழில்குலவும் சேயூர் வந்துரை முருகன் பிள்ளை தமிழும் வழங்கும் செஞ்சொல் அந்தகக் கவிப்பேர் வீரராகவ அடிகள் வாழி. அந்தகக் கவி வீரராகவர் திருவடிகள் போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாச்சரணம். மிக்க நன்றி ஐயா.